பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இதோ, சல்லடையில் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படி நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுகிறதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஏன்னா அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அவர்கள் விபச்சாரத்தினாலும் தேவையற்ற காரியங்களாலும் விக்கிரக ஆராதனையினாலும் தேவனை மறந்து அவர்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்துல தான் கர்த்தர் விதமாக ஆமோஸ் என்ற ஒரு மெய்ப்பெண் மூலயமாக இந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நான் எல்லோரையும் பார்ப்பேன், யார் அதுல இருக்கிற நல்ல கோதுமை மணிகள், அவர் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த நல்ல மனுஷர்களை எல்லாரையும் நான் கீழே விழுவதில்லை, அவர்கள் கீழே விழுந்து போவதில்லை, அவர்களை நான் நிச்சயமாய் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையில வாசிக்கிறோம். சல்லடினாலே சலிக்கிறது போல அப்படின்னா, நிறைய பேர் ஏகமாய் கெட்டு போனார்கள், பாவம் அதிகமாய் செய்கிறார்கள், அந்த தேசமே பாவத்தினால நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது நான் சலித்து அதுல ஒரு கோதுமை மணியும் விழுந்து போவதில்லை என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை விட்டுட்டு நிறைய பேர் பின்மாற்றமா போயிடுறது உண்டு. சோ இயேசு வேணாம், இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, என்னால சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ முடியல, சோ நான் நினைக்கிற வாழ்க்கை என்னால வாழ முடியலன்ட்டு அநேகர் பாவத்துல விழுந்து போவதுண்டு. இந்த காலகட்டத்துல தேவனுக்காக உண்மையாய் வாழ்கிறவர்களும் உண்டு. அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோம் குமாரா என்ற பட்டணம் கூட அப்படிதான். அந்த நாட்கள்ல லோத் அந்த இடத்துல ஒரு நீதிமானாய் அவன் அந்த இடத்துல காணப்பட்ட பொழுது அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கிருந்து அந்த நீதிமானை கர்த்தர் காப்பாற்ற விரும்பினார். அல்லேலூயா. அப்பொழுது அவனை கர்த்தர் தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் இன்னைக்கு அந்த தேசம் முழுவதும் ஒருவேளை அந்த இடத்துல நாம இருந்தோம் என்றால், நம்மளை சுற்றி பாவமே இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய வசனத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் விடுவதில்லை, நீங்க கீழே விழுந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இனி ஒரு பொழுதும் நீங்கள் விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. அதுதான் நம்ம தொடர்ந்து 12ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, அந்த ஆவீதை ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து நான் அது ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் கவனமா இருக்கிறார். எந்தெந்த இடத்துல நம்ம ஒருவேளை விழுந்து போனாலும் ஆண்டவர் தம் பிள்ளைகள் மீது இரக்கமா இருக்கிறார். அவர் அந்த இடத்துல திரும்பவும் கொண்டு நம்மளை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கிருபையாய் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், சோ நீங்கள் ஒருவரும் ஒரு கோதுமை மணியும் கீழே விழுந்து போவதில்லை என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். சோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை சுற்றி பாவமா இருக்கு, என்னால முடியல, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, தாவீதின் எப்படி ஆண்டவர் நிலைநிற்க பண்ணினாரோ, விழுந்து போன தாவீதின் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் திரும்ப எழுப்பி கட்டினாரோ, அதே மாதிரி இந்த பிரசங்கத்தின் மூலமா நீ எங்கே தூரமாய் போனாலும் சரி, இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாய் தேவனிடத்துல வரும்போது உன்னை கீழே விடுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீயே இந்த வேளையில தரையிலே விழுந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோ ஆகையால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார், இஸ்ரவேல் மனுஷர்களோடு இருக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளுக்காகவே சகலவற்றையும் மாற்றி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் தவறு இருந்தாலும் தேவனிடத்துல திரும்புங்க, நீங்க கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார். 9வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், அவர் நம்மை கீழே விடுவதில்லை என்று. 8வது வசனத்துல சொல்லுகிறார், நான் அழிக்க மாட்டேன், என் ஜனத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். தம் பிள்ளைகள் மீது அவர் கவனமா இருக்கிறார். அவர் ஒரு கோதுமை மணியும் விட மாட்டார். ஆமென். சோ இந்த சூழ்நிலையில நம்ம எப்பேற்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில இருந்தாலும் தம் பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை கீழே விட மாட்டார், உங்கள் குடும்பத்தை விட மாட்டார், நிச்சயமாய் உங்களை எடுப்பித்து நடத்துவார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஒரு கோதுமை மணியும் தரையில விழுவதில்லை என்று சொன்னீரே ராஜா. அப்பா, நீ லோத்தை நீர் விடவே இல்லையே, உங்களுடைய பிள்ளையை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்தது போல இந்த இடத்துல சொல்லப்பட்டதுபடி இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப அவர்களிடத்துல கட்டுவது போல, ஒருவேளை நாங்கள் விழுந்திருந்தாலும் எங்களை எழுப்பி கட்டுவித்து ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே, யாராகிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு பயத்தோடு பாவத்தோடு இருந்தாங்கன்னா அவர்கள் பலவீனங்களை நீக்கி பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட்